வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன டவுட் இருக்கா? இருக்கு. என்ன டவுட்டு? நிறைய பேருக்கு நடக்கிறப்ப கால் வலி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நம்மளுக்கே கால் முட்டு வலிக்குது, கால் நடக்க முடியல, வாக்கிங் போக முடியலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு யோகா சிம்பிள் முத்திரை ஏதாவது பயிற்சி ஓகே. அதாவது நீங்கள் கேட்குறது கால் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் பயிற்சி. அதில் யோகா ஒரு முத்ரா ஒரு வாம பயிற்சியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கிட்டக்க தான் ஆகும். அதை செய்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு காலில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்போனாலும் இந்த கால் வலியை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம இப்போ பார்ப்போம். யோகாவையும் பார்ப்போம். ஓகேயா? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே மேம், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா கால் வலிக்கு உள்ள அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கால் பாத அமைப்பை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாதம் எப்படி இருக்குன்னா, தரையை ஒட்டி அவங்க கொண்டு போகிறாங்க, முன்னையும் பின்னையும் அசைக்கிறாங்க. பாதம் ஆனால் தரையில் ஊனலை. அதுதான் இதோட ப்ரொசீஜர். சிம்பிள் ப்ரொசீஜர் தான். பாதம் தரையில் ஊனலை. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தரையில் ஊனாமல் மெதுவாக அப்படியே முன்னையும் பின்னையும் அசைக்கிறாங்க. ஓகேயா? இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். பாதத்தை தரையில் ஊனாமல் அப்படியே முன்ன பின்ன கொண்டு போகிறாங்க. இந்த கால் எக்ஸசைஸில் எல்லாமே தரையில் பாதம் ஊனக்கூடாது. இப்போ லெஃப்ட் லெக்கையும் அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. மெதுவாக மேம், ரிலாக்ஸாக செய்யுங்க. ஓகே, இப்போ சைடு வைஸாக கால்களை அதே பொசிஷனில் நகட்டுறாங்க. இப்போ இவங்க மேம் பிடிக்காமல் செய்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் சப்போர்ட் வேணால் பக்கத்தில் ஒரு சேர் வச்சோ அல்லது பக்கத்தில் ஏதாச்சும் குட்டி வால் இருந்துச்சுன்னா அதையும் கூட, சின்ன செவர் இருந்தால் அதை கூட வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மெதுவாக இந்த மாதிரி சைடு வைஸாக நட்டுங்க. பார்த்து செய்யுங்க மேம். பிடிக்கணும் கூட பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. மெதுவாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த டைரெக்ஷன்லேயும். ஓகே மேம், மெதுவாக செய்யுங்க. குதிகால் தரையில் படக்கூடாது. ஆனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஹைட் ரைஸ் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் வைஸ் 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், இப்போ சர்க்கிள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் பண்ண போகிறாங்க. அதுலேயே கால்களை தரையில் ஊனாமல் மெதுவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக இந்த சர்க்கிளை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய வட்டமாக போட்டுக்கலாம். 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. இது செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆக ஆக இதே நம்ம ஃபாஸ்ட்டாகவும் செய்கிற மாதிரி வந்துடும். ஓகேயா? உங்களுக்கு வேணும்னா திரும்பவும் சொல்கிறோம், ஒரு சப்போர்ட்டோடு செஞ்சுக்கலாம். இப்போ மேம் செவரை பிடிச்சி கொஞ்சம் செஞ்சு காமிங்க. இப்போ மேம் செவரை பிடிச்சிக்கிட்டு செய்கிறாங்க இதே இதை. நான் முதல்ல கொஞ்ச நாள் சப்போர்ட்டோடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கால் வலின்னு சொல்லி தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம எடுக்கிறோம். அந்த நேரம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நல்லது. இல்லை எங்களுக்கு இப்படியே வித்தவுட் சப்போர்ட்லேயே செய்யலாம்னாலும் ஈஸி தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ நேராக நின்று ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண்களை மூடி அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத்திங். ப்ரீத் வாட்சோட முக்கியத்துவம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸசைஸ், ஒவ்வொரு யோகா சிம்பிள் பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம ப்ரீத் வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு பிராண சக்தி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம பொதுவாகவே நார்மலாக மூச்சை வெளியில் விடுறது, நம்ம இழுக்கிற மூச்சு கொஞ்சம் தான் இழுப்போம். வெளியில் எக்ஸஸாக நம்ம அதிகமாக நம்ம விடுவோம், விரயம் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த அளவு சொல்கிறேன் நான். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி ப்ரீத் வாட்ச் பண்ணி ப்ரீத்தை நேசிக்க கற்றுக்குறோம். ஓகேயா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிராணசக்தி அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு சிம்பிள் யோகா செய்ய போகிறாங்க, மேரு ஆசனம். ஓகே மேம், இப்போ மேரு ஆசனம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேரு ஆசனம் அவங்க செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கைகளை இந்த மாதிரி 1 2 இப்படி வச்சுட்டு இப்போ கைகளை அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. காதை ஒட்டி கை இருக்கட்டும். கால்கள் நேராக நிற்கட்டும். நல்லா பூமியில் அழிஞ்சு நிற்கணும்.
காதை ஒட்டி கை இருக்குது. இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு 6 கவுண்டிங் மட்டும் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. ஓகே மேம். அப்படியே ப்ரேயர் பொசிஷன் போயிருங்க. இப்போ காதை ஒட்டியே தான் கை இருக்கணும், அந்த ப்ரொசீஜர்லேருந்து மாறக்கூடாது. கால்களில் கொடுத்துருக்க அழுத்தம் கரெக்டாக இருக்கணும். கை வந்து மேலே ப்ரேயர் பொசிஷன். இது ஒரு அஞ்சலி முதிரை மாதிரி நல்ல ஒரு ப்ரேயர் பொசிஷன் கொடுத்துட்றாங்க. கையில் அஞ்சலி முதிரை அந்த இதில் வச்சுருக்காங்க. இந்த ஆசனம் பேர் மேரு ஆசனம். ஓகேயா? இப்போ கால்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கால்களை நல்லா பூமியில் அழுத்தி, இன்னும் கூட மேம் கால்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ கையில் ப்ரேயர் பொசிஷனில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 6 கவுண்டிங் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப 10 or 20 கவுண்டிங்கில் இது கொடுத்துக்கிட்டா இன்னும் நல்லது, உங்களோட டைம் கன்வீனியன்ட் பொறுத்து. ஓகே. இப்போ 6 கவுண்டிங்க்கு இது நின்றுருக்காங்க. மேம் மெதுவாக இதில் கைகளை லாக் பண்ணிக்கோங்க. கைகள் அப்படியே காதை ஒட்டி கை இருக்குது, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதில் மாற்றம் வரக்கூடாது. இப்போ அதிலேயே ஹீல்லையும் டோஸ்லையும் மாற்றி மாற்றி நிற்கிறாங்க. கால்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தா தெரியுதோ உங்களுக்கு. இப்போ குதிகால் தூக்கி நிற்கிறாங்க மெதுவாக. அடுத்து குதிகால் ஊனி நிற்கிறாங்க. ஓகேயா? கைகள் வந்து அந்த லாக் பொசிஷன்லேயே தான் இருக்கணும். இது மாதிரி நம்ம முடிஞ்ச அளவு 5 times 10 times 20 times செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மேரு ஆசனத்தோடு சேர்த்து இந்த கால்கள் குதிகாலை ஊனி நின்று உங்களுக்கு வந்து இந்த அழுத்தத்தை, குதிகால ஒரு அழுத்தத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு காலில் இருக்க பாத வலி எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆயிரும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். மேம் அப்படியே சேரில் உட்காந்து அடுத்து ஒரு முதிரை பயிற்சி செஞ்சிடலாம் இதில். ஓகே மேம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாயு முதிரை பண்ணிடுங்க. ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முதிரை தான். ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அதை அந்த ஆள்காட்டி விரல் மேலே மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிங்க. செய்யுங்க மேம். ஓகே. ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. ஆள்காட்டி விரல் மேலே கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாயு முதிரையில் நான் இங்கே வீடியோக்கோசரம் ஒரு 5 seconds மட்டும் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 20-25 மினிமம் 2 minutesல கூட இந்த வாயு முதிரையில் இருந்துக்கலாம். மேம் அப்படியே அபான முதிரை பண்ணுங்கள். அதாவது நடுவிரல் நுனி, மோதிர விரலின் நுனி, கட்டை விரலின் நுனியோடு இணைத்துக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நடுவிரல் நுனி, மோதிர விரல் நுனியை கட்டை விரலோடு இணைத்திருக்காங்க. சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நேராக நீட்டி இருக்கணும். ஓகேயா? இந்த ப்ரொசீஜரில் இந்த அபான முத்திரையில் ஒரு 2 minutes கிட்டக்க இருந்துக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கணும். முதிரையோட ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு எண்ணத்தால் அவங்களோட ப்ரீத் வாட்சையும் மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் எந்த முதிரைகளில் நம்ம விரல்கள் வச்சு அழுத்துகிறோமோ அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும். இப்போ இந்த முதிரையில் பெருவிரல் நுனி, நடுவிரல் நுனி, மோதிர விரல் நுனியில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே மேம். அப்படியே அபான வாயு முதிரை பண்ணிடுங்க. ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிறாங்க. இப்போ கட்டை விரலின் நுனியோட நடுவிரலின் நுனி, மோதிர விரலின் நுனியை இணைக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சது வாயு முத்திரை, அடுத்த அபான முத்திரை, இப்போ அபான வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அது மேலே கட்டை விரல் வச்சுட்டு அந்த கட்டை விரலின் நுனியில் நடுவிரலின் நுனி, மோதிர விரலின் நுனியை வச்சு இணைக்கிறாங்க. சுண்டு விரல் மட்டும் நீட்டி இருக்க வேண்டும். இந்த அபான வாயு முத்திரை செஞ்சிடறாங்க. ஓகேயா? இப்படி கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த முதிரையில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும். இந்த பயிற்சிகளில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம், ஒரு 20 minutesக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம். சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக ஒரு 2 hours அப்புறம் தான் இந்த பயிற்சிகளை செய்யணும். கால் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாங்கள் கொடுத்துருக்க இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யோகா முத்ரா எல்லாமே ஒரு தெய்வீக கலை. இதை வந்து நம்பிக்கையோடு செய்கிறப்ப 21 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம்.
அடுத்து எங்களோட வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஆசனத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லது, மனசுக்கும். நமக்கு கால் வலின்னு சொல்லி நம்மளும் ரொம்ப மைண்ட்லேயும் டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். நிறைய டைம் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளும் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்ய சொல்லி கொஞ்சம் ஊக்குவீங்க. ஓகேயா? ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.